ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. இப்போது மேஜராக வந்து டிஃபென்ஸ் செக்டர்லலாம் ஒன்றும் பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. அதனால் வந்து பாரத் டைனமிக், பாராஸ் டிஃபென்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இறக்கங்கள் கொடுத்துருக்கு. அது காரணம் வந்து மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, டிஃபென்ஸ் செக்டரில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததுனால மக்கள் கொஞ்சம் விற்றுட்டாங்க ஷேர்ஸ்லாம். பட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து டிஃபென்ஸ் செக்டர்ஸ் ஸ்டாக்ஸை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே வந்து டிஃபென்ஸ் செக்டரும் சரி, எந்த ஒரு ஷேர்ஸாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கும் போது நல்ல ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அதில் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து நான் சொன்ன டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் மேஜர் கம்பெனிஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கார்டன் ரீச் பில்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. முத்தூட் ஃபினான்ஸ் கூட இறங்கியிருந்தது, உங்களுக்கு டிசிபி பேங்க் எல்லாமே இறங்கியிருந்தது. பட் வந்து நீங்கள் ஒரி பண்ணாமல் ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50 இருக்க ஸ்டாக்ஸே வந்து நீங்கள் கூட எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி இறங்கியிருந்தால் அக்யூமுலேட் பண்ணலாம். மெயினெலாம் மசகான் டாக்ஷர் பில்டர்ஸ்லாம் கூட 6% இறங்கியிருந்தது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 6% இறங்கியிருந்தது. தீபக் ஃபெர்டிலைசர் 6%. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா க்ளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அரௌண்ட் 6%. எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட அரௌண்ட் 5.6% இறங்கியிருந்தது. உங்களுக்கு ஓஎன்ஜிசி 5.45%, ஷோபா வந்து 5.36%, சிட்டி யூனியன் பேங்க் 5.21% இறங்கியிருந்தது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் 5.19%. அது மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரி பண்ணாமல் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா, இறக்கங்களில் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா ஏறும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.